Hello friends, welcome back to Top Cinemas. இந்த வீடியோல நம்ம Amazon Primeல தமிழ் டப்பிங்ல ஒரு சைக்காலஜிக்கல் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக வெளியான பிரிசனர்ஸ் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்திடலாம். டோவர் அண்ட் பிட்ச் ஃபேமிலி பாத்தீங்கன்னா தேங்க்ஸ் கிவிங்க சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருடைய வீட்ல இருக்கிற குட்டி பசங்களான ஆனா டோவர், ஜாய் பிட்ச் இந்த ரெண்டு பெண் குழந்தைகளும் வீட்டு முன்னாடி இருக்கிற ஒரு ஆர்வி ட்ரக் முன்னாடி விளையாடிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பசங்களோட சத்தமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வந்து வெளியே வந்து பார்க்கும்போது அங்க பசங்க இல்ல. பக்கத்துல இருக்கிற எல்லா இடத்துலயும் அவங்க தேடி பாக்குறாங்க. இருந்துமே அவங்க ரெண்டு பேருமே கண்டுபிடிக்க முடியல. சோ வேற வழி இல்லாம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. இதுக்கப்புறமா அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல அடுத்தடுத்து நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்றதும் அந்த குழந்தைகளை உங்களால மீட்க முடிஞ்சதா அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படம் எடுத்துட்டீங்கன்னா ஒன் ஆஃப் த டீப் அண்ட் டார்க்கஸ்ட் மூவி அப்படின்னே சொல்லலாம். டெக்னிக்கலா இந்த படம் ஒரு சவுண்டான ஒரு படம் தான். சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா டாப் நாச்சா இருக்கும். இந்த படத்துல இருக்கிற டைலாக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப டீப்பாவும் மீனிங்ஃபுல்லாவும் எழுதிருப்பாங்க. படமே பாத்தீங்கன்னா ஒரு டைலாக் ஓரியன்டட் மூவி தான். அவங்க பேசுற அந்த கான்வர்சேஷன்ல இருக்கிற அந்த டைலாக்ஸ் மூலமாவே அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டென்ஷன் பில்டிங் பண்ணிட்டே இருப்பாங்க. அது இந்த படத்துக்கான பலமாவே அமைஞ்சிருக்கு. படம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்குமே அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு டென்ஷன் பில்டிங் இருந்துட்டே இருக்கும். இந்த படத்துக்காக ஒரு என்செம்பிள் காஸ்டிங் பண்ணிருக்காங்க. எல்லா ஆக்டர்ஸுமே பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ் ஆஃப் ஹாலிவுட் அப்படினே சொல்லலாம். ஒவ்வொருத்தருடைய பெர்ஃபார்மன்ஸும் பாத்தீங்கன்னா ஃபினாமினலா இருக்கும். ஹியூக் ஜாக்மன் பாத்தீங்கன்னா அவருடைய கரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு அப்படினே சொல்லலாம். அவருடைய கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு கிரே ஷேட் உள்ள ஒரு கேரக்டரா தான் இருக்கும். ஹீரோ வில்லன் இவங்க ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா பெருசா ஒரு டிஃபரன்ஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷன் வந்து பண்ணிருப்பாங்க. அது இந்த படத்துக்கான பலமாவே அமைஞ்சிருக்கு. ஜேக் ஜிலன்ஹால் பாத்தீங்கன்னா ஸ்டார் ஆஃப் த ஷோ அப்படினே சொல்லலாம். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரோலுக்கு ரொம்ப நல்லாவே சூட் ஆகுறாரு. இந்த ரெண்டு குழந்தைகளையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவருக்கு வருது, அது எப்படி அவர் ஃபேஸ் பண்றாரு அப்படின்றத ரொம்ப நல்லாவே சொல்லிருப்பாங்க. வயலா டேவிஸ், மரியா பெல்லோ, டெரன்ஸ் ஹாவர்ட் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. பால் டோனோவும் பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருப்பாரு. ராஜர் டீக்கன்ஸ் இந்த படத்துக்கான சினிமாட்டோகிராஃபி பண்ணிருப்பாரு. அவருடைய ஒவ்வொரு விஷுவல்ஸும் பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருக்கிற நிறைய சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கும். படம் ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு மைல்டா தான் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு இன்சிடென்ட் நடக்கும்போதும் பாத்தீங்கன்னா ஒரு இன்டென்ஸான ஒரு ஃபீல் வந்து படம் முழுக்க இருந்துட்டே இருக்கும். அதுக்கு இவருடைய சினிமாட்டோகிராஃபி வந்து ஒரு பலமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல டைலாக்ஸ் இல்லாம விஷுவலா நிறைய சீக்வன்ஸ் வந்து போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. அதுவுமே ரொம்ப நல்லாவே வந்து போர்ட்ரே பண்ணிருப்பாரு. எடிட்டிங் ஒர்க்கும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து கட் பண்ணிட்டே இல்லாம ஒரு ஃப்ளோவா வந்து படம் போயிட்டே இருக்க மாதிரி வந்து இருக்கும். அதுதான் இந்த படத்துடைய பலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு இன்டென்ஸான ஒரு ஸ்கிரீன் பிளே கொடுத்திருப்பாங்க. ஒரு எட்ஜ் ஆஃப் தி சீட் எக்ஸ்பீரியன்ஸ் தர மாதிரியான சில காட்சிகள் இந்த படத்துல இருக்கு. ரெண்டு பெண்கள் காணாம போறாங்க. அதை கண்டுபிடிக்கிற பேரண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கதை வந்து புதுசு இல்ல. இருந்தாலுமே அதுல இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பேக் ஸ்டோரி வந்து வச்சு அவங்க எந்த மாதிரியான நபர் எப்படி வந்து அதை அணுகுறாங்க அப்படின்றதுல தான் இந்த படம் வந்து மாறுது அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட இது ஒரு யூனிக்கான ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரியான இன்னொரு படம் வந்து இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். டெனிஸ் வில்லேனுவேவோட டைரக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு. அவர் யூஸ் பண்ண அந்த வைட் ஆங்கிள் ஷாட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பார்க்கிறதுக்கு. மொத்தத்துல இந்த படமே பாத்தீங்கன்னா ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கிறதுக்கான காரணம் அவருடைய டைரக்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். படம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்குமே பாத்தீங்கன்னா அந்த டிராமா அப்படின்றது பில்ட் ஆயிட்டே இருக்கும். எந்த ஒரு இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோனஸோ லாகிங்கோ வந்து இருக்காது. படத்துல ரீவன்ஸை சம பண்ணி ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு எண்டிங் கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். 2013 வெளியான சிறந்த படங்கள்ல இந்த படமும் ஒண்ணு. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. படத்துல அழகான இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். பிரிசனர்ஸ் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 8 out of 10.